அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சக ரெசிபியாக பார்க்க போகிறது காயல்பட்டின மட்டன் அகனிக்கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் உப்பு, ஒரு 8 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 200 ml தயிர், இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். அடுத்து ஒரு கிண்ணத்தில் 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1½ டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் ரம்ப இலை, இது ஆப்சன்ட் தாங்க, இல்லைன்னா நம்ம கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா இதை தான் நம்ம தாளிக்க போகிறோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்ல வாசனையும் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இதோடு சேர்த்து நல்லா பொரிய விடணுங்க. பொரிஞ்ச நல்லா ப்ரௌன் கலரில் வரும், வாசனை அப்படி இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் கலவையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அந்த தாளிப்பும் இந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அந்த பாத்திரத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். அதோட மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் அடிகனமான பாத்திரத்தில் தான் குக் பண்ணுறேன், குக்கரில் பண்ணலை. அதனால் தண்ணி சேர்த்து அதை மூடி கொஞ்சம் தண்ணி கொதித்ததும் லோ ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா ஒரு 20 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு 90% மட்டன் வெந்துருச்சிங்க. நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. இப்போ நம்ம 100 கிராம் தேங்காய் பூட ஒரு 10-12 முந்திரி பருப்பு வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை இந்த மட்டனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோன்னா அப்படியே அந்த கிரேவி திக்காகி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நைட் சகர் சாப்பிடும் போது சுட சுட சாதம் அடித்து அதோடு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இது கூட நாங்கள் மாசி சம்பல் செய்வோம், ரசம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிடுங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் சாப்பிடுவீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தெரிவிங்க. ஓகே, பை.